இது அஜப் நகரோட கதை. அஜப் நகர்ல கோபி தன்னோட மனைவி ஷீலா கூட வாழ்ந்து வந்தாரு. கோபி ஒரு ஏழை. தன்னோட மனைவி ஷீலா கூட கூலி வேலை செய்யறவரு. கோபியும் ஷீலாவும் நாள் முழுக்க பாறையில கல் உடைக்கிற வேலையை 2 பேரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ராத்திரி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கிடுவாங்க. ஒரு நாள் கோபியும் ஷீலாவும் பாறைக்கு போயிட்டு இருக்கும்போது அப்ப ஷீலா கோபி கிட்ட என்ன சொன்னான்னா, இன்னைக்கு நான் ரொம்ப பலகீனமா இருக்காம தெரியுது. நடக்கிறதுக்கு கூட என்னால முடியல. நைட் ஷிஃப்ட் செய்யறதுனால தான் இப்படி எல்லாம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கோபியும் ஷீலாவும் பாறைக்கு போனாங்க. அப்புறம் கல் உடைக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி கல் உடைச்சிட்டு இருக்கும் போது ஷீலா திடீர்னு கீழே விழுந்துட்டா. கோபி ஷீலாவை நோக்கி ஓடினான். தண்ணியை கொடுத்து ஷீலாவுக்கு மயக்கம் தெளிய வச்சான். ஷீலாவுக்கு மயக்கம் தெளிஞ்ச உடனே சூப்பர்வைசர் சொன்னாரு, இங்க பாருப்பா கோபி, இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. இந்த பணம். சூப்பர்வைசர் கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு கோபி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான். ஷீலாவை செக்அப் பண்ணிட்டு டாக்டர் சொன்னாங்க, ரத்த குறைவால தான் ரொம்ப பலவீனமா இருக்காங்க. இவங்களுக்கு ரத்தம் ஏத்தணும். இதுக்கு செலவு அதிகமாகும் இல்லைங்க? ஆமா, இருந்தாலும் ரத்தம் கொடுக்கணுமே. இதுக்கு வேற ஏதாவது வைத்தியம் இருக்குங்களா? ரத்தம் ஏத்த விரும்பலன்னா தினமும் இவங்களுக்கு தக்காளி ஜூஸ் கொடுங்க. தக்காளி ஜூஸா? தக்காளியோட விலை மார்க்கெட்ல ஜாஸ்தியாச்சே. அதை நீங்க பாத்துக்கோங்க, என் வேலையை நான் முடிச்சிட்டேன். கோபி ஷீலாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். அவளை தூங்க வச்சுட்டு தக்காளியை தேடி போக ஆரம்பிச்சான். என்கிட்ட பணம் இல்ல. பணம் இல்லைன்னா தக்காளியும் இல்ல. தக்காளியோட சேர்த்து சேர்த்து விவசாயம் வந்து போறோம். இப்படி போயிட்டு இருக்கும்போது கோபி யோசிச்சுட்டு தான் இருந்தான். அப்பதான் அவனுடைய பார்வை வட்டிக்கடைக்காரன் வீட்டுக்கிட்ட இருந்த ஒரு குப்பை தொட்டி மேல பட்டுச்சு. குப்பை தொட்டியில ஒரு கெட்டு போன தக்காளி இருந்துச்சு. யார்கிட்டயாவது பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலா தக்காளியில இருக்கிற விதையை எடுத்து விதைச்சு விடலாம். கொஞ்ச நாள் ஆகும் தான், ஆனா நமக்கு சொந்தமான தக்காளி கிடைக்கும்ல. கோபி கெட்டு போன தக்காளியை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தான். அப்புறம் தக்காளியில இருக்கிற விதைய வீட்டுக்கு எதிரில் போட்டுட்டு தூங்கிட்டான். பாதி ராத்திரி இருக்கும். திடீர்னு பூமியெல்லாம் ஆட ஆரம்பிச்சுது. அப்புறம் கோபி ஷீலாவோட தூக்கம் போயிடுச்சு. என்னங்க பூகம்பம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பூகம்பெல்லாம் எதுவும் இல்ல, மலையில வெடி வச்சிருப்பாங்க. பேசாம தூங்கு. காலையில ஆயிடுச்சு. கோபி வீட்டை விட்டு வெளியே வந்தான். வெளியே வந்ததுமே அவன் என்ன பார்த்தான்னா, அவன் வீட்டுக்கு எதிர்க்க ஒரு விசாலமான தக்காளி இருந்துச்சு. அது ஏதோ மலை மாதிரி இருந்துச்சு. கோபிக்கு தன்னோட கண்ணையே நம்ப முடியாம போயிடுச்சு. அவன் சத்தம் போட்டு ஷீலாவை கூப்பிட்டான். ஷீலாவும் வெளியே வந்தா. ஷீலா அந்த தக்காளியை பார்த்து அதிர்ச்சியாயி நின்னுட்டா. நேத்து தான் விதைய விதைச்சிங்க, அதுக்குள்ள இவ்ளோ பெரிய தக்காளியா? இப்போ அது புரிஞ்சுதா ஷீலா? நேத்து ராத்திரி பூகம்பமும் வரல, மலையில வெடியும் வெடிக்கல. இந்த தக்காளி பூமியில விழுந்ததுனால தான் அந்த ஆட்டம் ஆடுச்சு. அதுக்குள்ள இந்த விஷயம் அஜம் நகர் பூரா பரவிடுச்சு. அந்த மலை மாதிரி இருக்கிற தக்காளிய பார்க்க ஜனங்க கூட்ட கூட்டமா வந்தாங்க. கோபி கையில கத்திய வச்சு அந்த தக்காளிய வெட்டினான். கையில இருந்த கத்தியே உடைஞ்சிருச்சு. அடேங்கப்பா, இந்த தக்காளி ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. இப்ப ஜூஸ் எப்படிங்க எடுக்கிறது? அப்பதான் சூப்பர்வைசர் அந்த இடத்துக்கு வந்தாரு. அந்த தக்காளிய பார்த்ததும் சூப்பர்வைசரும் அதிர்ச்சியாய் நின்னாரு. முதலாளி, இன்னைக்கு எங்களால வேலைக்கு வர முடியாது. நாங்க இந்த தக்காளி இருந்து ஜூஸ் எடுக்கணும். இங்க பாரு கோபி, நான் ஷீலாவோட நிலைமையை விசாரிக்க தான் இங்க வந்தேன். ஆனா இந்த தக்காளியை பார்த்ததும் என் நிலைமையே ரொம்ப மோசமாயிடுச்சுப்பா. நீ தக்காளி ஜூஸ் எடுத்தியா இல்லையா? எப்படி எடுக்கிறது முதலாளி? இந்த தக்காளி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால கத்தி கூட வேலை செய்ய மாட்டேங்குது. கத்தியை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நான் நம்ம பாறையில இருந்து டேங்கர்ஸ், மெஷின்ஸ், போர்வெல், வாட்டர் பம்ப் எடுத்துட்டு வரேன். போர்வெல் மெஷினை வச்சு இதை நம்ம ட்ரில் பண்ணுவோம். அப்புறம் வாட்டர் பம்ப் மூலமா ஜூஸ் எல்லாத்தையும் டேங்கர்ல நிரப்புவோம். அதுக்கப்புறம் என்ன, சூப்பர்வைசர் உடனே போனை போட்டாரு. அங்க எல்லா சாமானும் வந்துடுச்சு. போர்வெல் மெஷினை தக்காளியில செலுத்தினாங்க. அப்புறம் தக்காளிய ட்ரில் பண்ணாங்க. அப்புறம் தக்காளியில இருந்த ஹோல்ல வாட்டர் பம்பை போட்டாங்க. அப்புறம் பைப்பை டேங்கர்ல போட்டுட்டாங்க. பம்பை ஸ்டார்ட் பண்ணதும் தக்காளியில இருந்த எல்லா ஜூஸும் டேங்கர்ஸ்ல கொட்ட ஆரம்பிச்சுது. பார்த்துட்டு இருக்கும் போதே 20 டேங்கர்ஸ் ஃபுல் ஆயிடுச்சு. அப்புறம் தக்காளி சுருங்கி போய் மண்ணுல உட்காந்துடுச்சு. 20 டேங்கர் ஜூஸ் எடுத்துருக்கோம் கோபி. இத கேட்டு கோபி அதிர்ந்து போயிட்டாரு. ஷீலா தக்காளி ஜூஸை வாழ்நாள் பூராவும் குடிச்சாலும் ஒரு டேங்கர் குறையாது. அப்புறம் இந்த 20 டேங்கர் ஜூஸை என்ன பண்றது? நீ கவலைப்படாத, அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணிட்டேன். சூப்பர்வைசர் பேசி முடிச்ச உடனேயே
ஒரு கம்பெனியை சேர்ந்த ஆபீசர்ஸ் அந்த இடத்துக்கு வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மிஸ்டர் கோபி, நாங்க நல்லன் சாஸ் கம்பெனில இருந்து வந்திருக்கோம். எங்க கம்பெனி தக்காளி சாஸ் பண்ணோம். அதுக்கு எங்களுக்கு தக்காளி ஜூஸ் வேணும். உங்க எல்லா டேங்கர்ஸையும் நாங்க வாங்கிக்கிறோம். தெரியுமா கோபி, இவங்க 20 டேங்கருக்கு எவ்வளவு பணம் கொடுக்க போறாங்கன்னு? மொத்தமா 5 கோடி. இதை கேட்டதும் ஷீலாவுக்கும் கோபிக்கும் தலை சுத்த ஆரம்பிச்சிடுச்சு. இது நல்ல விஷயம்தான். ஆனா எல்லா ஜூஸையும் நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் என் ஷீலா என்ன குடிப்பா? என்ன சார் கிண்டல் பண்றீங்க? உங்களுக்கு எவ்வளவு ஜூஸ் வேணுமோ நீங்க வச்சுக்கோங்க. இந்தாங்க, முதல்ல இந்த 5 கோடி ரூபாய் செக்கை வாங்கிக்கோங்க. இப்படி சொல்லிட்டு ஆபீசர்ஸ் ஷீலா அப்புறம் கோபி கையில 5 கோடி ரூபாய்க்கான செக்கை கொடுத்தாங்க. இந்த மாதிரி தான் விசாலமான தக்காளி ஜூஸ்னால ஷீலா அப்புறம் கோபியோட காஞ்சி போன வாழ்க்கைக்கு சுவையையும் கலர்ஃபுல்லையும் கொடுத்துச்சு. ரகு ஒரு சர்க்கஸ் பண்றவரு. கிராமம் கிராமமா போய் சர்க்கஸ் பண்றது அவரோட வழக்கம். அவனோட மனைவி ரஞ்சனா, அவனோட 10 வயசு பையன் பீனுவும் அவரோட சேர்ந்து சர்க்கஸ் பண்ணுவான். அதை வச்சு அவங்க குடும்பத்தை நடத்தினாங்க. ஒரு சாயந்தரம் சர்க்கஸை முடிச்சிட்டு ரகுவோட ஃபேமிலி அவங்க சாமான எல்லாத்தையும் மூட்டை கட்டிக்கிட்டு அடுத்த கிராமத்தை நோக்கி போனாங்க. அப்பா, நாம எங்க போறோம்? தெரியலப்பா, போய்கிட்டே இருப்போம். முதல்ல எந்த கிராமம் வருதோ அந்த கிராமத்திலே ஒரு வாரம் டேரா போடுவோம். அங்கேயே சாப்பிடுவோம், அங்கேயே இருப்போம். நடந்து நடந்து ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சு. ஆனா எந்த ஒரு கிராமமும் வரல. 3 பேரும் காட்டு வழியா போய் கடைசியில அங்க இருந்த ஒரு நதிக்கரைக்கு போய் சேர்ந்தாங்க. என்னங்க, இந்த நதி நம்ம போற வழிக்கு தடங்களா இருக்கே. இரு, இங்க நிச்சயமா ஏதாவது போட் கிடைக்கும். அது மூலமா இந்த நதியை தாண்டி போலாம். இப்படி சொல்லிட்டு ரகு அங்க ஏதாவது போட்டு கிடைக்குமான்னு தேடினாரு. ஆனா அவருக்கு எந்த ஒரு போட்டும் கிடைக்கல. ரொம்ப கவலையோட ரகு திரும்பி வந்தான். ரொம்ப அமைதியா இருக்கு. ஒரு போட்டும் இல்ல, மனுஷங்களும் இல்லையா? என்ன பண்றது? எந்த கிராமத்துல இருந்து திரும்பி வந்தோமோ அதே கிராமத்துக்கு போயிடலாம். காலையில வந்தா போட்டும் நமக்கு கிடைக்குங்க. பின்னாடி திரும்பி போறதுங்கிறது முடியாத விஷயம். பேசாம இந்த நதிக்கரைக்கிட்டே இருப்போம். சாப்பிட்டு இங்க தூங்குவோம். விடிஞ்சதும் இங்க இருந்து கிளம்பி போலாம். சரி, நீங்க விறகு ஏதாவது போய் கிடைக்குதான்னு பாருங்க. நான் சாப்பாட்டுக்கான ஏற்பாடுகளை பண்றேன். விறகு எடுக்கிறதுக்காக ரகு அங்கிருந்து போனான். பீமு நதிக்கரையில விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் ரஞ்சனா சாப்பாட்டுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருந்தா. ரகு காஞ்சி போன விறகை எடுத்துட்டு வந்தான். அதை பற்ற வச்சாங்க. ரஞ்சனா அடுப்பை ஏற்பாடு பண்ணி அப்புறம் எரியிற அடுப்புல சமைக்கிறதுக்கான பாத்திரத்தை வச்சு ரொட்டி செய்யறதுக்கு மாவை பிசைய ஆரம்பிச்சா. குழம்பு ரெடி ஆனதுமே ரஞ்சனா ரோட்டி பண்ண ஆரம்பிச்சா. அவங்க 3 பேரும் சாப்பிட்றதுக்காக உக்காந்தாங்க. அப்போ அந்த நதிக்கரை கிட்ட ஒரு வேட்டைக்காரன் வந்தான். 3 பேரையும் பார்த்து வேட்டைக்காரன் அவங்க கிட்ட வந்து சொன்னான், நீங்க 3 பேரும் யாரு? இங்க எதுக்காக டேரா போட்டு உட்காந்துருக்கீங்க? நாங்களாம் சர்க்கஸ்காரங்க ஐயா. ராத்திரி ஆயிடுச்சு, அதான் இங்க உட்காந்துருக்கோம். விடிஞ்சதும் போயிடுவோம். பைத்திய மாதிரி பேசாத. சாப்பிட்டு முடிச்சதும் இங்க இருந்து கிளம்பு. இங்க ஏதாவது பிரச்சனை இருக்கா சார்? இது ஃபாரஸ்ட் ஏரியா. காட்டு மிருகங்கள் நடுராத்திரியில இங்க தண்ணி குடிக்கிறதுக்காக வருங்க. அவ்வளவு ஏன் சிங்கம் கூட வரும். சிங்கம்னு பேரை கேட்டதும் பீமு அதிர்ச்சியில உறைஞ்சு போனான். அந்த காவலாளி 3 பேருக்கும் எச்சரிக்கை கொடுத்துட்டு அங்கிருந்து போயிட்டாரு. என்னங்க, இப்ப நம்ம என்னங்க பண்றது? திரும்பி போறதுக்கான தெம்பு இல்ல. இப்ப முன்னாடி போறதுக்கு போட்டும் இல்ல. என்ன நடக்குதோ பாத்துக்கலாம். தூங்கு. இப்படி சொல்லிட்டு வேற வழியே இல்லாத ரகு பீமுவோட சேர்ந்து அந்த நதிக்கரையிலேயே தூங்கிட்டாங்க. அட கடவுளே, இப்ப என்ன பண்றது? எங்களை இந்த நதியை கடக்க விட கடவுளே. அப்போ திடீர்னு ரஞ்சனாவோட பார்வை மீதி இருந்த மாவு மேல பட்டுச்சு. இப்ப அவளோட மைண்ட்ல ஒரு ஐடியா வந்துச்சு. அந்த மாவை எடுத்து ரஞ்சனா ஒரு ரொட்டியை திரட்ட ஆரம்பிச்சா. ரஞ்சனா அந்த ரொட்டியை தட்டிக்கிட்டே இருந்தா திரட்டி அவ ஒரு விசாலமான ரொட்டியை பண்ணிட்டா. இப்ப இந்த ரொட்டிய நான் நெருப்புல வேக வைக்க போறேன். ரஞ்சனா அந்த விசாலமான ரொட்டியை எடுத்தா, அத நெருப்புல போட்டா. கொஞ்ச நேரத்துல அந்த ரொட்டியும் வெந்து தயாராயிடுச்சு. பாதி வேலை முடிஞ்சது. இன்னும் பாதி வேலை தான் பாக்கி இருக்கு. ரஞ்சனா அந்த ரொட்டிய போட் மாதிரி மாத்துறதுக்கு முயற்சி பண்ணா. ரொம்ப மன உறுதியோட அவளோட வேலையை செஞ்சுட்டு இருந்தா. அப்புறம் ரஞ்சனா அந்த ரொட்டியால ஒரு போட்டை தயார் பண்ணினா. போட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப மொத்த குடும்பமும் சாமானும் நதியை தாண்டி அந்த பக்கம் போயிடலாம். அதுக்கப்புறம் என்ன? ரொம்ப தெம்போட ரஞ்சனா ரகுவுக்கும் பீமுவுக்கும் குரல் கொடுத்தா. என்னங்க, எழுந்துருங்க. பீமு, எழுந்திருப்பா.
கிளம்புங்க, சாமானெல்லாம் பேக் பண்ணுங்க. நாம நதியை தாண்டி அந்த பக்கம் போகணும். சத்தத்தை கேட்டதும் ரகு பீமும் எழுந்திருச்சாங்க. அப்புறம் ரஞ்சனாவை நோக்கி ஆச்சரியமா பார்த்தாங்க. நீ என்ன பைத்தியமா? போட்டே இல்லாம எப்படி நதியை தாண்டி போக முடியும்? யாரு போட் இல்லைன்னு சொன்னது? அங்க பாருங்க. ரஞ்சனா ரோட்டி மூலமா செய்யப்பட்ட படக கை காட்டினா. அந்த போட்டை பார்த்ததும் ரகுவும் பீமும் ஆச்சரியப்பட்டு நின்னாங்க. ரோட்டி போட்டா? இத நீ எப்படி பண்ண? அப்போ திடீர்னு சிங்கத்தோட சத்தம் கேட்டுச்சு. பேசாதீங்க, சிங்கம் வந்துடுச்சு. போட்ல உட்காருங்க, அப்புறம் கிளம்புங்க. 3 பேரும் சாமானெல்லாம் முடிச்சு கட்டிக்கிட்டு அந்த போட்ல வச்சாங்க. அந்த போட்டை அவங்க தண்ணியில இறக்கினாங்க. அப்புறம் அந்த போட் மிதக்க ஆரம்பிச்சது. அப்புறம் 3 பேரும் போட்ல உட்காந்தாங்க. அந்த போட் அந்த தண்ணியிலேயே நீந்திக்கிட்டு முன்னாடி போக ஆரம்பிச்சது. அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும், சிங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். அப்போ திடீர்னு போட் ஆட ஆரம்பிச்சது. ரகு போட்டுக்கு கீழே பார்த்தபோது மீனுங்கெல்லாம் ரொட்டியை கடிச்சுக்கிட்டு இருந்ததுங்க. சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். ஆனா இந்த மீனுங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? மீனுங்க கீழே இருந்து போட்டு சாப்பிடுதுங்க. அட கடவுளே, இதை நான் யோசிக்கவே இல்லையே. ஆழமான தண்ணி, நாம முழுகிடுவோமே. அப்போ பீமு சொன்னா, அம்மா அப்பா பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. மீதி இருந்த ரொட்டி கொண்டு வந்தீங்கல்ல, அதை வச்சு என்ன பண்ணுது கண்ணா? நம்ம அந்த ரொட்டியை சின்ன சின்ன துண்டுகளா போடுவோம், மீன்களோட திசைகளை திருப்புவோம். ஆமா, பீமு சொல்றது சரிதான். அப்புறம் என்ன? உடனே ரஞ்சனா மீதி இருந்த ரொட்டி எல்லாத்தையும் எடுத்தா. அவங்க 3 பேரும் சேர்ந்து ரொட்டி துண்டுகளை தண்ணியில வீசிட்டு இருந்தாங்க. ரொட்டியோட துண்டுகளை பார்த்ததும் மீனுங்க அந்த போட்டை விட்டுட்டு தண்ணிக்குள்ள நிறைஞ்சுதுங்க. அப்புறம் ரொட்டி துண்டை சாப்பிட்டுச்சுங்க. இந்த மாதிரி தான் 3 பேரும் ரொட்டி துண்டுகளை தண்ணியில வீசினாங்க. அப்புறம் வேகமா முன்னாடி போய்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியே பகலாயிடுச்சு. 3 பேரும் அந்த ரொட்டி போட்டோட சேர்ந்து நதியோட இன்னொரு கரைக்கு நல்லபடியா வந்து சேர்ந்தாங்க.